ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 12/7/2024 வெள்ளிக்கிழமை, ஆணி 28 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி. மற்றவர்கள் பற்றிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும். கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும். நெருக்கடியாக இருந்து வந்தவர்கள் விலகி செல்வார்கள். குழந்தைகளின் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும். எதிர்பார்த்த சில உதவிகளால் மாற்றம் ஏற்படும். உயர்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி புரிதல்கள் அதிகரிக்கும். பரணி உதவிகள் சாதகமாக அமையும். கிருத்திகை மாற்றம் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதளவில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் பிறக்கும். மனதில் உல்லாச பயணம் குறித்த எண்ணங்கள் மேம்படும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பழைய கடன்கள் வசூலாகும். உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். நட்பு மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை எண்ணங்கள் பிறக்கும். ரோகிணி ஆர்வம் அதிகரிக்கும். மிருகசிரீட்சம் பயணங்கள் மேம்படும். மிதுனராசி அன்பர்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும். வாசனை திரவிய வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். சில அனுபவங்களின் மூலம் மனதளவில் மாற்றம் உருவாகும். நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் மறைமுகமான இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரீட்சம் அலைச்சல்கள் ஏற்படும். திருவாதிரை மாற்றம் உருவாகும். புனர்பூசம் இடையூறுகள் ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும். சகோதரர் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் குழப்பங்கள் நீங்கும். பூசம் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆயில்யம் அனுகூலமான நாள். சிம்மராசி அன்பர்களுக்கு வாக்குறுதிகளை அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும். எதிலும் தனித்தன்மையுடன் செயல்படுவீர்கள். விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பை ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். தன வரவுகள் தாராளமாக இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். பொறுமை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் சிந்தித்து செயல்படவும். பூரம் ஆதரவான நாள். உத்திரம் அறிமுகம் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலையாட்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். நினைத்த சில பணிகள் தாமதமாக முடியும். பேச்சுக்களில் கவனம் வேண்டும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கவும். திடீர் செலவுகளால் கையிருப்புகள் குறையும். அமைதி வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். உத்திரம் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஹஸ்தம் கவனம் வேண்டும். சித்திரை கையிருப்புகள் குறையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கும். மூத்த சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். சுப காரிய செலவுகள் ஏற்படும். மனதளவில் புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும். தெளிவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். சித்திரை வரவுகள் உண்டாகும். சுவாதி இன்னல்கள் நீங்கும். விசாகம் புதுமையான நாள்.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். அரசு வழியில் லாபம் உருவாகும். உத்தியோக பணிகளில் சில மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளின் வழியில் சுப காரியங்கள் கைகூடும். ஆதரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விசாகம் குழப்பங்கள் நீங்கும். அனுஷம் மாற்றமான நாள். கேட்டை காரியங்கள் கைகூடும். தனுசு ராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். பிரபலமானவர்களின் மறைமுக ஆதரவு கிடைக்கும். புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் உருவாகும். திறமைக்குண்டான பாராட்டுக்கள் கிடைக்கும். விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வாகன வசதிகள் மேம்படும். உறுதிகள் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் ஆதரவான நாள். பூராடம் ஆர்வம் ஏற்படும். உத்ராடம் வசதிகள் மேம்படும். மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத திடீர் செலவுகள் உருவாகும். புதிய விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் உண்டாகும். ஆன்மீக பணிகளால் மனதில் தெளிவு பிறக்கும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கவும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும். பெருமை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்ராடம் சிந்தித்து செயல்படவும். திருவோணம் தெளிவுகள் உண்டாகும். அவிட்டம் அனுசரித்து செல்லவும். கும்பராசி அன்பர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். துணைவர் வழியில் அலைச்சல்கள் மேம்படும். வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் உண்டாகும். உணர்ச்சிவசமான பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும். மறதி பிரச்சனைகளால் காலதாமதங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொறுமை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். அவிட்டம் பொறுப்புகள் அதிகரிக்கும். சதயம் மாற்றம் உண்டாகும். பூரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் அகலும். உத்தியோகம் தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சிந்தனை போக்கில் தெளிவு பிறக்கும். ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும். நண்பர்களின் வட்டாரம் விரிவடையும். தனவரவுகள் மூலம் திருப்தி உருவாகும். ஓய்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். பூரட்டாதி தடைகள் அகலும். உத்திரட்டாதி தெளிவுகள் உண்டாகும். ரேவதி திருப்தியான நாள். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.